சென்னை கோயம்பேடு சந்தையில் குப்பை மற்றும் கழிவுநீர் தேங்கியுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வியாபாரிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அந்த கழிவுநீரை அகற்றுவதற்காக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தை என்றால் அது சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தை தான். இந்த சந்தையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 10 லட்சத்திற்கு மேல் மக்கள் வரக்கூடிய சந்தை மற்றும் தமிழகத்தில் இருக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காய்கறி போன்ற பொருட்களும் இந்த சந்தையிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வந்த நிலையில் தற்போது இந்த சந்தையின் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்பு அடையும் நிலையில் உள்ளது. சந்தையில் இருக்கக்கூடிய கழிப்பறையில் வியாபாரி மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த கழிப்பறையில் இருந்து வரக்கூடிய கழிவு நீரானது பொதுமக்கள் நடக்கக்கூடிய செல்லும் பாதையில் தேங்கி உள்ளதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இதற்கு காரணமாக இந்த சந்தையில் துர்நாற்றம் வீசுவதால் சந்தைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் முகம் சரிப்போடு காய்கறி வாங்கி கொண்டு சென்ற நிலையேதான் இந்த கோயம்பேடு சந்தையில் நடைபெற்று இருக்கிறது. மேலும் இதன் காரணமாக வியாபாரிகள் சிஎம்டியிடம் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை வியாபாரி தரப்பிலிருந்து கூறுகிறார்கள். மேலும் இந்த சந்தையில் இருக்க கழிவு நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக டெங்கு கொசு பெறுவதாக ஒரு வழியாக இன்று நடைபெற்றிருக்கிறது. மேலும் வியாபாரி தரப்பில் இருந்து எங்கள் உடல் நலத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சந்தையில் சிதறி கிடக்கும் காய்கறிகளும் அதை எடுத்து சென்று வியாபாரம் செய்து வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் அந்த காய்கறியை உண்டுவதால் அவர்களுக்கு உடல்நலை குறைபாடும் ஏற்படும் என பல முறையும் வியாபாரி தரப்பினரிடம் இருந்து சிஎம்டியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணவேணி, சென்னை கோயம்பேடு சந்தையில் குப்பை மற்றும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.